ஹாய், நம்மளோட ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸில் இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இது கவனிக்கல. நான் இப்போ தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு 2 ஃப்ளவர் மட்டும் என்னோடய கையே வந்து அந்த ஃப்ளவரை மறைச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதை சுற்றியும் நம்ம இந்த குட்டி ஹம்ஸ் இருக்கு இல்லையா, சின்ன ஹம்ஸு, ஸோ அதை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே பிக் ஹம்ஸ் போட்டிருக்கோம். அந்த பிக் ஹம்ஸுக்கு சுற்றியும் நம்ம டாட் வச்சுருக்கோம். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக லைன் போட்டு அதில் ஒரு டாட் கொடுத்துருக்கோம். இது மட்டும்தான் ஃபஸ்ட் ஃப்ளவரில் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃப்ளவரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம ஷேடிங் கொடுத்துக்கிறோம். ஷேடிங் ஃபில் பண்ணிக்கிறோம். அப்படி ஃபில் பண்ணினதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் ஒரு மீடியமான ஹம்ஸ் போட்டுட்டு அதை சுற்றியும் பெரிய ஹம்ஸ் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். நார்மலாக நம்ம கோலமில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பெரிய ஹம்ஸ் போட்டுட்டு அதை வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு கொஞ்சம் போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா? இதுதான் செகண்ட் ஃப்ளவர். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம கிளாஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்ஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில். டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் குரூப்பில் இருக்கீங்கன்னா குரூப்லேயும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம். இப்போ தேர்ட் ஃப்ளவர் வந்து பாருங்கள். சென்டரில் வந்துட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அந்த ஸ்பைரல் சுற்றியும் வந்து நம்ம அந்த ரோஜா பூக்கு சென்டரில் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு அதை ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி நம்ம போடுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது முன்னாடியே ஒரு லைட்டாக பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது போடும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒன்றா ஒரு லீஃப்க்கும் இடையில கேப் வந்துடும். அப்படி இல்லையா, ஒரு லீஃப் சின்னதாக இருக்கும், ஒரு லீஃப் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு நார்மலாக வேறு ஒரு பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக வருது அப்படின்னும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு நோட் எடுத்து அந்த நோட்டில் வந்துட்டு நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் எடுத்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது வேறு ஒன்றில் பண்ணுங்கள். கடைசியாக ஃபைனலாக நீங்கள் எல்லாமே லைனாக போடுறது வந்து நீங்கள் ஒரு நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த்து ஃப்ளவர் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்பைரல் போட்டிருக்கோம். இந்த ஸ்பைரல் சுற்றியும் நம்ம ஹம்ஸ் போட்டிருக்கோம். ஹம்ஸை சுற்றியும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இந்த பெட்டல் எப்படி போடுறதுன்ட்டு நீங்கள் போடும்போது பார்த்திங்கனாவே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சர்க்கிளோட பாதியிலேருந்து நம்ம லைனை கொண்டு வந்து முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னாவே புரிஞ்சிடும். அதை நம்ம என்ன பண்ணிருக்கோன்னா, நல்லா போல்டு பண்ணிவிட்டு அதில் வந்து சென்டரில் குட்டி குட்டியாக டாட் வச்சு முடிச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துருக்க 10 ஃப்ளவருமே ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர்ஸ் தான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து லோட்டஸோட வெரைட்டிஸ்லாம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் செம்பருத்தி பூ, இந்த மாதிரி நிறைய பூ இருக்குது. இப்போ சன்ஃப்ளவர் எப்படி வரைகிறது, அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ சும்மா நம்ம பிகினருக்கு நமக்கு இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பைரல் போட்டிருக்கோம். ஸ்பைரல் சுற்றி ஹம்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக அந்த திலகம் ஷேப்பில் லீவ்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு குட்டி ஹம்ஸ் மாதிரி கொஞ்சம் நீளமான லாங் ஹம்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். அந்த லாங் ஹம்ஸை மட்டும் ஒயிட்டாக விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இது வந்து பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப சாரி. ஆக்சுவலி நான் இதை வந்து நான் பேப்பரில் மட்டும் பார்த்து போட்டுட்ருந்தேன். நான் கரெக்டாக ஃபோனில் பார்க்கல. நான் இதை ஹைட் பண்ணது எனக்கு தெரியலை. நான் இப்போது சரி எடிட் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் நான் பார்த்தேன். இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சென்டரில் ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அந்த ஸ்பைரல் சுற்றியும் நம்ம ஹம்ஸ் கொடுத்துட்டு நம்ம செம்பருத்தி பூக்கில் ஒரு லீஃப் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு வரைஞ்சிருக்கோம். அதை வந்து அந்த சென்டரில் மட்டும் அந்த இதழோட சென்டரில் மட்டும் கொஞ்சம் போல்டு பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த சைடில் இருக்கிற கீழே இருக்கிற 2 லைன் வந்து நம்ம போல்டு பண்ணல, மேலே மட்டும் நம்ம போல்டு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்குள்ளே வந்து ஷேடிங் மாதிரி கொடுத்துக்கோங்க நீங்கள். இந்த ஷேடிங் கொடுக்குறதுக்கு நீங்கள் பேப்பரில் வந்துட்டு இந்த கோணம் வந்து கொஞ்சம் டச் பண்ண மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் ஷேடிங் கொடுக்கலாம். ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் டார்க்காக வந்துடும். ஸோ ப்ரெஸ் பண்ணாமே நீங்கள் வந்து ஷேடிங் கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிள்குள்ளே செக்குடாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு லீவ்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த திலகம் ஷேப் மாதிரி லீவ்ஸு, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க.
இப்போ அதை வந்து பாருங்கள், அதை நம்ம அப்படியே திருப்பியும் ஒரு லேயர் கொடுத்து அதை வந்து நம்ம போல்டு பண்ணிக்கிறோம். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஃபுல்லாகவே நம்ம வந்து போல்டாக கொடுக்க மாட்டோம், சும்மா மேலே இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம போல்டாக கொடுப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி அந்த குட்டி குட்டி ஹம்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஹம்ஸுக்குள்ளே நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம், ஃபில்லிங் கொடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பைரல் கொடுத்துட்டு அதை சுற்றியும் ஒரு 5 டாட் மட்டும் வச்சுக்கிறோம். இந்த சென்டரில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு அந்த ஸ்பைரல் சுற்றியும் ஒரு 5 டாட் மட்டும் நம்ம வைக்கிறோம். அடுத்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஸ்பைரல் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பைரலுக்கு மேலே கொஞ்சம் ரொம்ப குட்டி ஹம்ஸாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மீடியம் ஹம்ஸாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லீஃப் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ஹம்ஸே தான் கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்கோம். சென்டரில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா போல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு அந்த ஹம்ஸை சுற்றியும் ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம சும்மா இந்த ஒரு ரோஜா பூ மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு அந்த சுற்றியும் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஃபில்லிங் கொடுத்துட்டீங்க, அந்த கோன் ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு, அதாவது ஈஸியாக போடுற ஒரு ரோஜா பூ வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் கூட இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ஒரு வாட்டி நான் போடுறது கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி போடுறோன்னு தெரியும். இப்போ அடுத்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஸ்பைரல் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பைரலில் வந்துட்டு சுற்றியும் இந்த ரோஜா பூக்கு நடுவாண்ட நம்ம ஒரு லீஃப் போடுவோம்ல குட்டி குட்டியாக, அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம அந்த இதை சுற்றியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செம்பருத்தி பூக்கெலாம் வந்து ஒரு பெட்டல் கொடுப்போம் இல்லையா, அதை மட்டும் அப்படியே நம்ம பெருசாக இப்போ நம்ம போட்டிருக்கிறத சுற்றியும் அந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுட்டு அதுக்கு வந்து நம்ம போல்டாக வந்து கொடுத்துட்றோம். மேலே மட்டும் நம்ம போல்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் முடிஞ்சுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேளுங்கள்.